You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் நாங்கள் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கும் அதை குறித்தே பேசிக் கொண்டிருப்பதற்கும் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. தொடர்ந்து கர்த்தரோடு கூட நடக்க தேவன் உதவி செய்கிறார். அவருடைய உபதேசத்தை கை கொண்டு நடப்பதுதான் தேவனுக்கு பிரியமான விஷயம். எனவே அவைகளை குறித்து அறிவிப்பதற்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்தி வருகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட அதன் விளக்கங்களை தொடர்ச்சியாய் தந்து வருகிறார்கள். இந்த பகுதிகளிலும் நம்மோடு கூட அவர்கள் பேச போகிறார்கள். எனவே நாம் போன நிகழ்ச்சியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை பூர்ணமாய் முடித்திருக்கிறோம், 34ஆம் வசனம் வரை. இந்த பகுதியில 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை ஒரு பகுதி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நம்ம மத்தியில ஜான் பீட்டரையா வசனங்களை வாசிப்பாங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். 6 வசனங்கள் இந்த 7ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியாக இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில் முதலாவது ஜான் பீட்டரையாவே அதுக்குரிய விளக்கங்களை கொடுக்க போகிறாங்க. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை பார்க்கும்போது ஆண்டவர் எச்சரிப்பு படுத்துகிறார். என்னை பின்பற்றுகிற என்னுடைய பிள்ளைகள், என் வசனத்தை கேட்கிறவர்கள், என்ன பின்பற்றி வருவதினால் என்ன போல நீங்க இருக்கணும் என்கிற காரியம்தான் ஆண்டவர் சொல்றார். 2 விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். நீ மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்காத, அது உனக்கு திரும்ப அப்படியே வரும் என்பதாக. அதுல முதல் வசனம் பாருங்கள், நீங்கள். 2வது மற்றவர்கள். நீங்கள், அப்ப நீங்கள்னா அவரை பின்பற்றுகிற சீடர்கள், தேவனுடைய பிள்ளைகளை சொல்றாரு. மற்றவர்கள்னா அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்க. இப்ப மற்றவர்கள் சொல்லும் போது இதுல சம்பந்தம் இல்லாத, இதுல தெளிவில்லாதவங்க. அப்போ ஏன் கூட இருக்கிறவங்க, என் வார்த்தையை கற்றுக்கொள்றவங்க பிறரை தவறாய் பார்க்க கூடாது என்பதாக, யாரையும் குற்றப்படுத்த கூடாது என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கப்படுவோம். ஏன் சொன்னா, நாம நீங்க மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்த்தால் அது நீங்களும் மற்றவர்களை, அது உங்களுக்கே அது திரும்பும். பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் இந்த இடத்துல இருக்கு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்றும் சொல்லுகிறது. அப்ப நம்ம வேதத்துல மற்ற இடங்கள்ல பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, இந்த வசனத்துக்கு இந்த முதல் வசனம் மட்டும் 1-2 மட்டும் தான் நான் கொஞ்சம் தொட விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தில் இதுல ஒரு சம்பவத்தை விளக்கி சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதுல சொல்லும் போது சாப்பாட்டு விஷயத்தை சொல்றாரு. சிலர் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, மரக்கறிகள் சாப்பிடுவாங்க, சிலர் மாம்சம் சாப்பிடுவாங்க. இந்த சாப்பாட்டு விஷயத்தை போயிட்டு இதை போய் நீங்க ஒரு பெரிய பேச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அது அவங்க அதை விரும்புறாங்க, யார் யாருக்கு என்னென்ன விருப்பம் இருக்கு அதை சாப்பிடுறாங்க. இதை குறித்த ஒரு குற்ற உணர்வோடு அவர்கள் மனசை குற்றப்படுத்துற அளவுக்கு அப்படி குற்றப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனம், ரோமர் 14:4,
மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யாரு? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிக்கட்டும், அவன் விழுந்து போகட்டும், அவனுக்குன்னு ஒரு எஜமான் இருக்காரு. அந்த எஜமானுக்கு இவன் பதில் கொடுத்தாகணும், அவங்க பதில் கொடுக்கணும். அடுத்து அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். தேவன் அவன் எதனால விழுந்தான், அவன் பிரச்சனை என்ன, விழுந்தவன் எழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ அவனை தப்பா நினைக்காத. ஏன் தெரியுமா? ஓ எஜமான் ஒருவேளை உன்னை கீழே தள்ளிடுவான். ஓ எஜமானால நீ தள்ளப்படுவ, அவன் நிலைநிறுத்தப்படுவான். உன்னுடைய நிலைமை பரிதாபமாய் மாறிடும். ரொம்ப உணர்வோடு சிந்திக்க வேண்டிய ஒரு சம்பவம் தான் இப்ப நம்ம படித்து கொண்டிருக்கிற இந்த காரியம். சிலர் எப்பவுமே குற்ற மனப்பான்மை. ஆண்டவர் பேசுவார் அழகா. ஒரு சின்ன சின்ன காரியம்னா கூட இந்த உள்ளத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ள குத்திக்கிட்டு இருக்கும், உள்ளத்துல குற்றம். ஆனா அதை யோசிக்காம வாயை திறந்தாலே அது ஆரம்பத்துல இருந்திருக்கலாம். வளர வளர பக்குவம் அடைய அடைய அவளைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். அதே 14ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய், அப்ப ஏன் குற்றவாளியா தீர்க்கிறான்னா அவனை கேவலமா நினைக்கிறான். யாரையும் அற்பமா நினைக்காதன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்காரு. யாரையும், அவன் படித்தவன் படிக்காதவன், அழகு இருக்கு அழகுல, அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரையும், சின்ன பிள்ளைய கூட அற்பமா நினைக்காதன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நீ ஏன் அவங்கள அற்பமா நினைக்கிற? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கணும். ஏன் இந்த குற்றம் தீர்க்க கூடாது? எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அவங்களும் நியாயசனத்துக்கு முன்னால நிக்கணும், நீங்களும் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாரும் தப்பிக்க முடியாது, யாருமே. இந்த வார்த்தையை உங்களுக்கு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கும் அதே விதிதான், அத்தனை பேருக்கும் இந்த விதிதான். தெரியாத பேசுகிறவங்க குற்றச்சாட்டங்களுடைய நிலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் தெய்வீகத்தை அறிந்து, கர்த்தருடைய காரியத்தை அறிந்து எப்பவுமே குற்றப்படுத்துகிற நிலை ஆபத்தானது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், தெரியாம செய்கிறவர்களுக்கு சில அடிகள், அவங்களுக்கும் அடி உண்டு, அவங்களுக்கும் தண்டனை உண்டு. சில அடிகள் தெரிந்து யாரு பண்றாங்க, அநேக அடிகள். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 18 ஒரு சம்பவத்தை ஆண்டவரே சொல்றார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 11 2 பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். அப்ப பரிசேயன் அவனை ஒண்ணு பிரச்சனையே இல்லை, அவன் ஜெபம் பண்ணட்டும், கொடுக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். அடுத்து இருக்கும்போது அந்த ஆண்டவர் அதை விளக்கி கொடுக்கிறார். யாரையும் குற்றவாளியை தீர்க்காதீங்கப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்று புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அங்க பரிசேயன் ஒருவன் இருந்தான், அவனுடைய தன்மை இப்படிப்பட்டது. ஆயக்காரன் என்ற ஒருவன் இருந்தான், அவனுடைய நிலை. அப்ப பரிசேயன் என்ன பண்ணா, தன்னை எவ்வளவு தூரம் புகழணும், தனக்குள்ளதை இருக்கிறத பெருமையா பேசினான் தனக்குள்ள. ஆனா இன்னொருத்தவன், அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தா, பாவின்னு சொன்னான், மார்பில் அடிச்சுக்கிட்டான். அது அப்ப இவன் என்ன சொன்னான் பாருங்க, நீ சொன்னது ஓகே தான், உனக்கு உரிமை இருக்கு, எப்ப நீ மற்றவங்களை விரல் நீட்டுறியோ உனக்கு நீயே குழி தோண்டிக்கிறன்னு அர்த்தம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அவ இந்த ஆயப்பாக்காரனை போல நான் இல்லைன்னு சொன்னான். அப்பதான் ஆண்டவர் அங்க குறுக்கிட்டார். என்ன, அவன் மார்பில் அடிச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்கும்போது அங்க யாரு நீதிமான் யாரு அநீதிமான் என்ற அந்த வித்தியாசத்தை பிரிக்கும்படி, அப்ப அந்த ரொம்ப மிகைப்படுத்தி தன்னையே உணராம சொன்னவனுக்கு அவன் தள்ளப்பட்டான். அவன் தன்னுடைய குறைகளை உணர்ந்து பிறரை குற்றப்படுத்தாம தன் நிலையை மட்டும் யோசித்து தன் வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்று யோசித்தவனின் முடிவு நல் முடிவாய் இருந்தது. கர்த்தர் அவனை பாராட்டினார்.
இந்த செய்தியில முதல் வசனம் மட்டும்தான் நான் சொன்னேன். நாம யாரையும் குற்றவாளியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்டே நிறைய குறை இருக்கு. நமக்குள்ள இருக்கிற குறைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்றபடி அவர் நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி போகும்போது நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க ஆண்டவர் கிருபை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த வாழ்க்கையில் பயணித்தால் அது நமக்கு பிரயோஜனமாய். இந்த வசனத்தின் ஆரம்பத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல 6 வசனங்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சில வசனங்களை நம் மத்தியில் அன்பு போதுகிறவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுல ஏராளமான காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த நாட்களில, குறிப்பா இந்த நாட்களில், சமூக வலைத்தளங்கள் வளர்ந்திருக்கிற நாட்களில் அநேகரை பரியாசம் பண்ணக்கூடிய வீடியோக்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நாட்களில இந்த வசனத்தின் மூலியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய சம்பவங்கள் இருக்கிறது. இதுக்கு இன்னும் கூடுதலான தகவலை நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக மத்தேயின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம். அதிலே இப்பொழுது 7ஆம் அதிகாரத்திலே குற்றப்படுத்துகிறதை பற்றி ஆண்டவராகிய இயேசு சொன்னதான ஒரு தெளிவான ஒரு உபதேசம் இந்த இடத்துல நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்க. அதனுடைய விளக்கத்தை தான் தொடர்ச்சியாக ஆண்டவர் 6ஆம் வசனம் வரைக்கும் அதை குறித்து தெளிவாக ஆண்டவர் எடுத்து உரைக்கிறார். அப்ப நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு சம்பவம் நடந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சார ஸ்திரீ கையும் களமாக பிடிக்கப்படுகிறார். மோசையினுடைய பிரமாணத்தின்படி பிடிக்கப்பட்ட அவளை தெருவில் நிற்க வைத்து கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும். இதுதான் பிரமாணம். அதற்காக இயேசுவிடத்தில் கொண்டு வந்து எல்லோரும் அந்த மோசையினுடைய நியாய பிரமாணத்தின்படி கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இயேசுக்கு முன்பாக குற்றவாளியாக அந்த பெண்ணை நிறுத்தி காட்டுகிறார்கள். இப்போ எல்லாரும் ஒன்றுபட்டு கூடியிருக்கிற அத்தனை பேரும் அந்த பெண்ணை குற்றப்படுத்துகிறார்கள். அப்படின்னா குற்றப்படுத்தினது மாத்திரம் அல்ல, மோசையினுடைய பிரமாணத்தின்படி கையில கூடவே கல்லும் கொண்டு வராங்க. ஏன்னா பிரமாணம் சொல்லுது, கையங்களை பிடிக்கப்பட்டால் அவளை நிற்க வைத்து என்ன அடிக்கணும்? கல் எடுத்து சாகடிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து அங்க இருக்கிற பார்த்து, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ, உங்களில் எவன் குற்றம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லை எறிய கடவன். அப்படின்னா எல்லாரும் ஒருத்தம் கூட கல்லை அடிக்காம எல்லாரும் கல்லை போட்டு திரும்பி போனார்கள். இதில் எதை குறிக்குன்னா, அந்த பெண்மனை குற்றப்படுத்தினவர்கள் அங்க வந்துக்கிற அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தான். அப்போ எந்த குற்றத்தை சுமத்தினார்களோ அதே குற்றத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் தான் ஆண்டவராக இயேசுல சொன்னாரு, உங்களில் எவன் குற்றம் செய்யவில்லையோ, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது ஒரு கல்லை எறிய கடவன். ஒருத்தரும் இல்ல போயிட்டாங்க. அந்த பெண்ணையை பார்த்து ஆண்டு சொன்னாரு, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லியா. ஆனா அங்க ஒண்ணு வந்து, நீ அப்படியே போய் வாழலாம் சொல்ல, இனி நீ பாவம் செய்ய, உன்னை தீர்க்க மாட்டேன்னு சொல்ற. ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்திலே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிற காரியம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்க. சரிங்க, இப்போ நமக்கு ஒரு கேள்வி. இப்ப சில சபை நடத்துகிறோம், ஊழியர்கள் இருக்கிறோம், அல்லது விசுவாசம், சில தவறு குற்றங்கள் நடக்கிறது. அதுக்காக நாம் குற்றப்படுத்தாமல் இருக்க முடியுமா? அதற்கும் ஆண்டவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். மத்தேயின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், மத்தேயின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. கூட்டத்தின் நடுவில் இல்ல, தனித்து போய் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இதுல நாம் என்ன கற்றுக்கணும்? குற்றவாளிகளோடு சேர்ந்து நீ குற்றம் செய்யாத.
அவனை 4 பேருக்கு மத்தியில குற்றவாளி தீர்த்து அவனை அவமானப்படுத்தாத. ஏன் சொன்னா, நீ குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்க. சரி, குற்றம் செய்யறாங்க, என்ன செய்யணும்? ஆண்டவர் நல்ல ஆலோசனையாக மத்தேயின் புத்தகம் 18:15 சொன்னதுன்னா, ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்துக்கு போய் நீ அவனை தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் அவமானப்படுத்தாத. 4 பேருக்கு மத்தியிலே நிற்க வைத்து அவன் அவமானப்படுத்தாத. நீ செய்ய வேண்டிய காரியம்னா, அவன் குற்றம் செய்தால் அவனும் நீ தனித்திருக்கையில் அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால், அவன் செய்த குற்றத்தை நீ உணர்த்தும் பொழுது செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அப்போ நாம் செய்ய வேண்டியதுன்னா, ஒருவன் குற்றப்படுத்தி அவன் அவமானப்படுத்தாத, அவனை துரத்தாத. அவன் செய்த தவிர நீ தனித்து போய் அவனிடத்தில் பேசு, அவன் செய்த குற்றத்தை உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் அவனை என்ன செஞ்சுக்க, நீ ஆதாயப்படுத்தி கொண்டாய். அதே நேரத்தான் சொல், நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு, மற்றவர்களையே குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்கள் குற்றவாளி என்று தீர்க்காதிருங்க. அவன் குற்றவாளி, அவன் சரி, அவன் சரி, மற்றவர்களே சொல்றோம். ஆண்டவர் அதற்கு நல்ல ஒரு விளக்கத்தை சொல்றாரு. 2ஆம் வசனம் சொல்லுது, ஏனெனில், ஏன் அதை சொல்லக்கூடாது, ஏன் அதை செய்யக்கூடாது? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்க. ஏன் அதை சொல்றாருன்னா, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்களே குற்றவாளி என்று சொல்லி நீ தீர்த்து கொண்டு வந்தால் ஒரு நாளிலே நீயும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீர்கள். எச்சரிக்கிறார். மற்றவர்களை குறை சொல்லியே வாழாத, மற்றவர்களை குற்றப்படுத்தியே வாழாத. ஒரு நாளிலே நீ குற்றம் செய்யும் பொழுது நீயும் என்னவா மாறிடுவ? குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீர்கள். தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ எப்படி மற்றவங்களுக்கு அளக்கிறியோ அது போல ஒரு நாளில உனக்கும் அளக்கப்படும். அப்ப நீ ஒரு நாள் தவறு செய்வ, நீ குற்றம் செய்வ. அப்ப அந்த குற்றம் உனக்கு நீ எந்த அளவுக்கு அளக்குறாயோ அந்த அளவுக்கு உனக்கும் அளக்கப்படும். அப்படின்னு என்னன்னு சொன்னா, ஒருத்தரா 4 பேருக்கு மத்தியில அந்த குற்றவாளி நீ அவமானப்பட்டினா ஒரு நாளிலே நீ குற்றம் செய்யும் பொழுதும் நீயும் அவமானப்படுவாய். ஏன்னா எந்த அளவினால் நீ அளக்கிறாயோ, வசனம் சொல்லுது, மற்றவர்களுக்கு அளவுக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டான், ஊரெல்லாம் சொல்லி அவனை அவமானப்படுத்தினா ஒரு நாளிலே நீ குற்றம் செய்யும் பொழுது அந்த நிந்தை அவமானம் உனக்கும் வரும். அதனால நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்க. அப்படி என்னத்தான் செய்யணும்? அவன் தனித்திருக்கையில் அவனை அவமானப்படுத்தாம அவன் செய்த குற்றத்தை உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் நீ அவனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அப்படி அடுத்த வசனம் சொல்லுது, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். உன் கண்ணில் என்ன இருக்குது? இப்போ உத்திரன் சொன்னா மரக்கட்டை, அது பேச்சு தமிழ்ல மரக்கட்டை. உன் கண்ணில் என்ன இருக்குதுன்னாக்கா மரக்கட்டை இருக்கு. மரக்கட்டைனா பார்க்கவே முடியாது. உன் கண்ணிலே உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அப்போ உன்னர்த்தம் கண்ணில் ஒரு சின்ன துரும்பு ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கும். உன் கண்ணில் பாரு துரும்பு இருக்கு, உன் கண்ணில் பாரு தூசி இருக்கு, நீ அதை சொல்ற. ஆனா உன் கண்ணில் என்ன இருக்கு தெரியுமா? உத்திரம் என்று சொன்னால் மரக்கட்டையே இருக்குது. உன் கண்ணில் என்ன இருக்குது அப்படின்னா உனக்குள்ள ஒரு பெரிய குற்றமே இருக்குது. மரக்கட்டை போல உனக்குள்ள ஒரு பெரிய குற்றமே இருக்குது. இன்னொரு கண்ணுல சின்ன துரும்பு இருக்கிறது. அதைத்தான் நீ குற்றப்படுத்தி கொண்டு அதைத்தான் ஆண்டு சொல்லி காட்டுறாரு. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், நீ உணரல. மரக்கட்டையை போல் இருக்க உனக்குள்ள பெரிய பாவம் குடிகொண்டு இருக்கிறது, அத்தை நீ உணரல. இன்னொரு கண்ணுல இருக்கிறது துரும்பு இருக்குதா, அவன் கண்ணுல தூசி இருக்குதா, அதை மட்டும் நீ பார்த்து கொண்டு துரும்பை பார்க்கிறது என்ன? அடுத்த வசனம், இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? கேட்கிறாரு. உன் சகோதரன் சின்ன துரும்ப பாக்குற,
உன் கண்ணுல உத்திரமே மரக்கட்டையே இருக்குது. ஆனா நீ என்ன சொல்ற, உன் சகோதர கண்ணுல இருக்குது தூசி இருக்குது, சின்ன திரும்ப இருக்குது, அதை நான் எடுத்து போடட்டுமா அப்படின்னு நீ கேட்கறது எப்படி? அடுத்த வருஷம் சொல்லு, மாயக்காரனே, அப்படிப்பட்ட மற்றவர்களை குற்றப்படுத்தி தன் கண்களில் உத்திரத்தை வைத்து மரக்கட்டை வைத்துக் கொண்டு இன்னொரு கண்களில் இருக்கிற துருமை மாத்திரம் சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வச்ச பேர் தான் மாயக்காரனே. நீ மாயக்காரன். உணர்த்துறையே பார்த்து இருக்குதா மாயக்காரன். உன் கண்ணுல என்ன இருக்குது? உத்திரமே இருக்குது, பெரிய மரக்கட்டையே இருக்கிறது. உன் சகோதர கண்ணுல சின்ன துரும்பு தான் இருக்குது. அத்தை மொத்தம் குற்றப்படுத்தி உன் கண்ணுல இருக்கிற துரும்பை நான் எடுத்து போடட்டுமா? நீ அதை சொல்றியே, உன் கண்ணுல பெரிய உத்திரமே இருக்கிறதே, நீ அது எப்படி? அப்ப சொல்றாரு மாயக்காரனே. மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்கிறவனுக்கு ஆண்டவர் வச்ச பேரு மாயக்காரன். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரனே, உன் கண்ணுல என்ன இருக்கு? உத்திரம் இருக்குது, மரக்கட்டை இருக்கிறது, எடுத்து போடு. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துருமை எடுத்து போடு வகை பார்ப்பாய். இது என்னன்னா, மற்றவங்களை நீ குற்றப்படுத்தி வாழாத. ஒரு நாளிலே நீயும் குற்றவாளி என்று கருதப்படுவாய். சரி, என்னத்தான் செய்யட்டுனா, அவன் தனித்திருக்கையில் அவன் எடுத்து சென்று செய்த குற்றத்தை உணர்த்து. அவன் மனம் திரும்பி உன் செவி கொடுத்தால் அவனை நீ ஆதாயப்படுத்தி கொள்வாய். அப்ப இந்த வசனத்துக்கான விளக்கங்களை நாம் பார்த்துக்கிட்டு வரோம். 6 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்குரிய விளக்கங்களை நம்ம மத்தியில முதலாவது ஜான் பீட்டர் ஐயாவும், 2வது ஜெயக்குமார் ஐயாவும் பேசினாங்க. இப்ப நம்ம மத்தியில அடுத்தது நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னியஸ் ஐயா அவர்கள் இதை குறித்த விளக்கத்தை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நம்ம நேரடியாக அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றதை நம்ம கவனிக்க போகிறோம். 7வது அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது மாயக்காரரை குறித்தும் குற்றம் சாட்டுகிறவர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து கத்தோலிக்க வேதாமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சற்றே ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்கே மாயக்காரரே என்ற ஒரு வார்த்தை அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? வெளி வேடக்காரரே அப்படின்னு இருக்கு. வெளி வேஷம் போறவர் தான் யாரும் மாயக்காரர். வெளி வேடக்காரரே, உன் கண்ணில் மரக்கட்டை இருக்கிறதே அப்படின்றது அங்க தெளிவா மரக்கட்டைன்னே சொல்லியிருக்கு. உன் கண்ணில் மரக்கட்டை இருக்கிறதே, மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை உற்று பார்க்கிறது என்ன அப்படின்னு அங்க இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்களாம்? துரும்ப உற்று பாக்குறாங்களாம். ஆனா இவங்க கண்ணுல என்ன இருக்கான்? மரக்கட்டை இருக்கான். அவங்க யாருன்னு கேட்டா வெளி வேடம் போடுகிறவர்கள். அப்போ அந்த வெளி வேடம் போடுறவனா நீ இருக்காத, அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிவேஷம் போடாத. வெளிவேஷம் போட்டுட்டு உன் கண்ணுல மரக்கட்டை இருக்கும்போது அடுத்தவன் கண்ணில் இருக்க துரும்ப உற்று பார்க்கிறது என்ன? அந்த வார்த்தை வேற விதமா இருக்கு. நீங்கள் கூர்ந்து கவனிப்பது என்ன அப்படின்னு இருக்கு. கூர்ந்து கவனிப்பது என்ன? ஏன் கூர்ந்து பார்க்கிற? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல மற்ற என்ன தப்பு பண்றானோ அதை தான் என்ன பண்றது? கூர்ந்து கவனிக்கிறது. ஒரு ஜோக் ஒன்று படிச்சேன். இது என்னன்னு கேட்டா, பாஸ்டர் ஒவ்வொரு வாரமும் அழகா பிரசங்கம் பண்ணுவாரு. பிரசங்கத்தை கேட்டு போயிடுவாங்க. ஒரு முறை அவரு பிரசங்கம் பண்ணிட்டு பிரசங்க பேடத்திலேயே ரேசர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தாடி ஷேவ் பண்றதுக்காக எடுத்தது இதெல்லாம் போட்டுட்டு அப்படி இது பண்றாராம். பண்ணிட்டு சும்மாதான் அப்படி பண்ணிட்டு தொடச்சிட்டு அப்படி வச்சுட்டாரு. அடுத்த வாரம் பார்த்தா இந்த செய்தி ஊர் உலகமெல்லாம் பரவிடுச்சு. அப்போ எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டா, அந்த வாட்ஸ்அப்ல போடப்பட்டிருக்கு, சத்தியத்தை கேட்டவங்க சத்தியத்தை போய் சொல்ல. சும்மா ஒரு நாள் என்ன பண்ண, சும்மா அப்படி ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதை போய் ஊரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம் சொல்லிட்டா. இன்னைக்கு அநேக நேரங்கள் அப்படிதான். நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் இப்ப பாருங்க, நல்ல சத்திய வசனமோ நல்ல ஒரு போதனை இருக்கும்போது அநேகர் பாக்குறது இல்ல. குறை சொல்றவங்க, அடுத்தவங்கள நோண்டிட்டு இருக்கவங்களுடைய வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்குமா, ஆமா, அதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா பார்ப்பாங்க. இப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, அடுத்தவங்க கண்ணில் இருக்கிறதான அந்த துரும்பை கத்தோலிக்க வேதத்து வசனத்தின்படி கூர்ந்து பார்க்கிறவர்களா இருக்காங்க. ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு, அப்படி தவறு இருக்குனாக்கா அதை உணர்த்தணும் அப்படின்னு சொன்னாரு. ஆகவேதான் கலாத்தியர், அதாவது வசனத்தை நாம் இப்படி லூக்கான சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 6வது அதிகாரம் 41, 42 வசனத்தை பார்த்தா, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி?
ஏன் அப்படி சொல்ற அப்படின்ட்டு அங்க கேட்கிறதாக வசனத்துல வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் ஒரு வசனத்தையும் அது வாசித்தால் மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அது என்னன்னு கேட்டா கலாத்தியர் 6வது அதிகாரம் 1 வசனம். சகோதரனே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு தப்புல அகப்பட்டுட்டா நீ என்ன செய்ய, ஆவிக்குரியவனாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு. இப்ப யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, உண்மையாகவே அவன் கண்ணுல ஏதோ துரும்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை நீ சீர் பொருந்த பண்ணுங்கள். நாம என்ன பண்ணுமா, உணர்த்தி காட்டணும், சீர் பொருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. உண்மையாவே குற்றம் இருந்தா அங்க வசனத்துல பாருங்க, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தா அதை சொல்லி சொல்லி காட்ட மாட்டோம், அவர்கள் சீர் பொருந்தும்படி செய்வோம். அதற்கு ஒரு உதாரணம் தாவீதை எடுத்துக்கொண்டால் நமக்கு நன்றாக தெரியும். தாவீது தப்பு பண்ணிட்டார். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல தாவீது ஒரு தப்பு பண்ணிட்டார். அந்த தப்பு பண்ண பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி போய் அந்த தவறை சுட்டி காட்டுகிறதாக பார்க்கிறோம். அப்போது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டாகி, யார் மேல, நாத்தான் மேல இல்ல, ஒரு கதையை சொல்லி காட்டுறாரு. அது அப்படி சொல்லும்போது அந்த மனுஷன் மேல் கோபம் உண்டாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பார்த்தன என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த மனுஷன் கேட்டா நாத்தான் சொல், நீ அந்த மனுஷன். அங்க பாருங்க, அழகா ஒரு உதாரணத்தோடு கூட அந்த தவறை சுட்டி காட்டுகிறதா. அந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லும் போது முதல்ல ஒரு போக மாட்டார், ஏன்னா ஒரு ராஜா என்னை கொன்றுவாருன்னு. ஆமா, ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சொல்ற மாதிரி சொல்லு. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுல புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு புரிய வைக்கிறார். இல்ல நான் கர்த்தர், அவனை தூக்கி போடுற அப்படின்றத தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா அவனை கொடுத்திருக்கிற அந்த கிருபை அந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. நான் சொல்ற மாதிரி போய் சொல், அதே மாதிரிதான் இவர் வந்து சொல்றாரு. ஆனா நாத்தான் உயிரை பணிய வச்சு சொல்றாரு, ஆனா தைரியமா சொல்றாரு. ஆமா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி, வேற எதையும் கூட்டல, குறைக்கல. அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதே போலதான். அநேக நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா தேவன் அப்படி கற்றுக் கொடுக்கிறார். ஒரு முறை சாமுவேல் கிட்ட பேசும்போது சாமுவேல் தைரியமா அவன் என்ன கொன்னுடுவானே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கரெக்டா என்ன சொல்றாரு எப்படின்னா, காலை அந்த இடத்துல வந்து சவுல் அப்பதான் ராஜாவை எழுப்பி இருக்குவாரு. அவன் அதுக்கேத்த மாதிரி நடந்திருக்க மாட்டான், கீழ்ப்படியாம போயிருப்பான், அவனை தள்ளிட்டு இருப்பாரு. அப்போ அடுத்தது தாவீதை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணு, நீ இந்த ஈசாயின் வீட்டுக்கு போ அப்படின் போது, இந்த கேள்விப்பட்டா அவன் என்னை கொன்றுவானேன்னு அந்த இடத்துல தான் அந்த சம்பவம். ஆமா, அப்போ பாருங்க, அந்த நேரத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனுஷனிடத்தில் அல்லது ஒரு அதிகாரி இடத்தில், ஒரு தலைவனிடத்தில் எப்படி பேசணும்ன்றத ஆண்டவர் போதிக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் அந்த காரியங்களை அறிந்து கொள்ளாம நம்ம வாயில என்ன வார்த்தை வருதோ, இருதயத்துல என்ன நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணிடுறோம், பேசுறோம். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. அப்போ ஒருத்தர்கிட்ட பேசும்போது, உணர்த்தும் போது ஏதோ ஒண்ணு வாயில வந்த மாதிரி பேசிடக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்க வேண்டும். நாத்தான் அப்படிதான் தேவன் சொன்னதை அங்கே போய் சொல்லும் போது உண்மையான ஒரு மாற்றம் அந்த தாவீதுக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஊழியக்காரராகிய நாம் அல்லது பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அல்லது மற்றவரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை யோசித்து பேசணும். நாமே குற்றத்தை வச்சுக்கிட்டு நாமே தவறு செய்துட்டு மற்றவங்களை போயிட்டு என்ன செய்யக்கூடாது, குற்றவாளியாய் தீர்க்கக்கூடாது. ஆகவேதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, மாயக்காரனே அல்லது வெளி வேடக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிறதான மரக்கட்டையை எடுத்து போடு. அதான் அதனுடைய அர்த்தம். வெளிவேடக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்க மரக்கட்டையை எடுத்து போடு, பின் உன் சகோதரன் கண்ணில் இருக்கதான துரும்பை உற்றுப்பார். அப்போ நாம மற்றவங்கிட்ட இருக்கிற காரியங்களை உற்று பார்க்கணாக்கா, முதலாவது நம்முடைய கண்ணில் இருக்க மரக்கட்டையை நாம என்ன பண்ணோம், எடுத்து போட்டுட்டு அவர்களோடு கூட எப்படி பேச வேண்டும். ஃபாதர் அவர்கள் பாடின ஒரு பாட்டுல, எப்படி நான் ஒரு அழகான பாட்டு, ஜெபிக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், கற்றுத்தாரும் அப்படின்னு பாடுறாரு.
அதே போலதான் மற்றவங்கிட்ட பேசும்போது நாம குற்றவாளியா இருந்து நம்முடைய கண்ணுல மரக்கட்டை வச்சுட்டு மற்றவங்களுடைய கண்ணுல இருக்க திரும்ப பார்க்க கூடாது. அப்ப இந்த வசனத்தின் மூலியமாய் மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு முன்னே நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை பார்த்து நம்மை சரி செய்து கொண்டு அதுக்கப்புறமா அவர்களுக்கு சொல்லணும். ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியை வந்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பூர்ணப்படுத்துவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னே இப்போ நம்ம வண்டியில் போகிறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷமாகவே பகலில் வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எல்லா வண்டியிலையும். அது வந்து அப்படி ஒரு இயற்கையாக மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ யாரும் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டை பார்த்தாங்கன்னா லைட் எரியுதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை. அது ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லா வண்டியிலும் எரியக்கூடியதாகவே மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு வண்டியில் நம்ம முன்னே போகும்போது லைட் எரிஞ்சிருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, லைட் எரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா முதல்ல நம்ம லைட் எரியுதான்னு பார்க்கணும், நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்மளது ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இல்லை நம்ம சுவிட்சே பார்க்காமலே அவங்களுக்கு நம்ம லைட் எரியுதுன்னு எதிரில் பார்க்குறத சொல்லிட்டோன்னு வைங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க உங்கள் லைட்டும் எரியுதுன்னுவாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்துக்கும் பொழுது தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனங்களை குறித்து நம்ம மத்தியில் இறுதியாய் நம்மத்தில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் கன்க்ளூட் பண்ண போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்கப்படுதல், டோன்ட் ஜட்ஜ் என்று சொல்லி இதனுடைய இந்த பகுதிக்கு தேவன் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அதுவும் மலை பிரசங்கத்துல இது ஒரு பிரசங்கம். தீர்ப்பிடப்படுதல், ஜட்ஜ்மெண்ட் பண்றது நம்மளே. முதல் வசனத்திலே அதற்கு பதில் இருக்குது. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஸ்டாப் ஜட்ஜிங் that you may not be judged. அதாவது நம்ம அமைதியா இருந்துட்டோம்னாவே நம்ம குற்றம் சாட்டப்படாதவர்களா இருப்போம்னு ஆண்டவர் அழகா சொல்றார். ஊமை கூட வாயை வச்சுன்னு சும்மா இருந்தான்னாக்கா அவன் ஊமன் யாருக்குமே தெரியாதான். எப்ப அவன் இவன் ஊமடான் அப்பதான் அவனுக்கு அவனுடைய மதிப்பு கம்மியாயிடும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணுல பெரிய மரக்கட்டையே உடன் பீமே இருக்கு, ஆனா நீ உன் சகோதரனை பார்த்து என்ன சொல்றான், அவன் கண்ணுல இருக்கிற துரும்ப எடுன்ற. அதாவது பாஸ்டர் சொன்னதுன்னா மரக்கட்டை, இங்க உடன் பீமே. ஆமா, அப்போ பெரிய காரியம் நம்மகிட்டே இருக்குது. இதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே, வெளி வேஷக்காரரே, நீங்கள் முதலாவது உங்களை நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, நம்ம சில நேரங்களிலே திருவள்ளுவர் எழுதி வச்சுக்கிறார், யாக்காவர் ஆயினும் நாகாக்கர் சோகாப்பர் என்று சொல்லி இருக்கப்பட்டுன்னு. யாரா இருந்தாலும் தான் நாவை காத்து கொள்ளணும் அப்படின்னு. மிதம் மிஞ்சி நம்ம பேசினா ஆண்டவர் அதுக்கு சொல்றாரு, மிஞ்சின நீதிமானா இராதே. அப்போ எதை நம்ம பேசணும், எதை நம்ம சொல்லணும் என்பதை நாம் மிக கவனமாக, இப்போ உதாரணமாக எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, சர்ச்சுக்கு வர்றவங்க கூட அவர் நல்லா பாட்டு பண்ணாரு, இவர் நல்லா ஜெபம் பண்ணாங்க, இவங்க இது பண்ண, இதுதான் ஜட்ஜி பண்ணி தான் வராங்க. சில பேர் உண்மையா தேவனை ஆராதிக்க வரல, அவங்களுக்கு மார்க் போட்டுன்னு உக்காந்துக்கிறாங்க. இவருக்கு 50% கொடுக்கலாம், இவருக்கு 100% கொடுக்கலாம். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. முக்கியத்துல வந்தாலும் நீ சரியில்லை, நீ மனம் திரும்பணும். ஆண்டவர் இதை தான் சொல்ற, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? ஃபர்ஸ்ட் உன் கண்டு இருக்கிற துரும்ப எடுத்து போடு. அப்படி ஆண்டவர் சொல்லிட்டு இன்னைக்கு அநேகத்தை நம்ம பார்த்துட்டு, இப்போ 6வது வசனத்தை கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். யாருக்கு நம்ம புத்தி சொல்லணும், யாருக்கு நம்ம புத்தி சொல்லக்கூடாது என்பதை நல்லா அறிஞ்சுக்கணும். நீதிமொழிகள்ல 9ஆம் அதிகாரத்துல 7, 8, The Proverbs chapter 9 verse 7 and 8, பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானவானை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரியாசக்காரனை நீ சில பேருக்கு நம்ம புத்தி சொன்னா அவன் ஏத்துக்கிறவனா இருக்கிறானா என்பதை பார்த்துதான் நம்ம பேசணும். நம்மளே நம்ம கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. சில பேர்கிட்ட நல்லது சொன்னா கூட எனக்கு நான் உன் வழியை பார்த்துன்னு போன்றோம். அவை நம்மளுக்கு ஏண்டா சொன்னா அவனுக்கு அப்படின்ற போல இருக்கும். ஆனா அப்படினால மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
இப்ப பாருங்க ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு. இப்ப முதலாவது இதை நம்ம பார்த்துக்கலாம். திரு நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 22வது வசனம், Proverbs 11:22ல, மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமம். மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, ஒரு பியூட்டிஃபுல் லேடி பன்னி மூக்குல போடுற மூக்குத்திக்கு சமமா இருக்கிறாளாம். பன்னி மூக்குல என்னதான் மூக்குத்தி போட்டாலும் அது சுத்தமா இருக்காது. அது போற இடத்துல தான் போகும், அது சாப்பிடுற இடத்துல சாக்கரை தான் போய் அது மிதிக்கும். அப்போ பன்றியின் மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு சமம் யாரு? மதிக்கேடாய் நடக்கிற சகோதரி. அதே ப்ராவர்ப்ஸ்ல 23ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது பாருங்க, மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். சில பேர்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். மூடனுக்கு என்னதான் நீ சொன்னாலும் அவனுக்கு அவன் தான் ஞானமான், அவனுக்கு அவன் தான். அதாவது நம்ம ஜட்ஜ் பண்றது சரியா நம்ம பண்ணாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படின்னா அநேக வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள்ல 26:11 26:11ல, நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடதனத்துக்கு திரும்புகிறான். நாய் ஒன்னிதான் எதுக்கு அது கக்கிட்டு மறுபடியும் அதையே சாப்பிட்ரும் அசிங்கமானத. இன்னைக்கு ஆண்டவர் கூட அநேக நேரங்களிலே இதை குறித்து பேசியிருக்கிறார். நம்ம பைபிள்ல பார்த்தேன்னு சொன்னா, இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதுங்க, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்க. அப்படின்னா உலகத்தில் உள்ள சில ஜனங்களுடைய நடவடிக்கைகள் பன்றிகளை போலவும் நாய்களை போலவும் இருக்கிறது என்பதை ஏசிங்க குறிப்பிடுறாரு. லிட்டரலா இங்க உண்மையா சொல்ல போனா நாய் பன்னின்னு இருக்கல, மிருகத்தினுடைய குணங்கள் படைத்தவர்கள், நாய்களை போல எண்ணம் படைத்தவர்கள், பன்றிகளை போல குணம் படைத்தவர்கள். அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அதான் செய்வாங்க. அவங்கள என்ன அலங்காரம் பண்ணாலும் அவங்க அப்படிதான் போய் வாழ்வாங்க. ஆமா, அதாவது அவர்கள் பாவமாகிய சேற்றில உருண்டு ஒழுக்க கேடுகளில் ஈடுபட அவங்க விரும்புவாங்க. அவங்களதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நாய்கள் என்று குறிப்பிட. இந்த நாய் தான் என்ன பண்ணும், உணவை எத்தனை போயிட்டு தெருவில் கொட்டினா அதை போய் அதான் சாப்பிடும். வீட்டுல இருக்கிற நாய் வேற, தெரு நாய்க்கள் இலைக்க அது அலைந்து திரிந்து அப்படி சாப்பிட்டு இருக்கான். தாவீது சொல்லும் பொழுது 22ஆம் அதிகாரத்துல சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன. இது எந்த நாய்? மனுஷ நாய். நாய்களை போல குணம் படைத்தவர்கள் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவருடைய கூட்டம் என்னை வணைந்து கொண்டது. அங்க சொல்றாரு பாருங்க, என் கையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்போ இங்க தாவீது சொல்ற காரியம் நாய்கள்னா நாய் குணம் படைச்ச ஜனங்க, பொல்லாதவங்க என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று. அடுத்து பார்க்கும்போது ஏசாயாவில் 56வது அதிகாரம் 11வது வசனம், ஐசாயா 56:11ல, திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிறு நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பன், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் மொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். அதாவது திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிறு நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பன் அப்படின்னு நீங்க ஏசாயாவில் வசனம் சொல்லுகிறது. திருப்பி நாய் என்னதான் போடுங்க, இங்க ஒண்ணு போட்டு சாப்பிடும், பக்கத்துல இருக்கிற ஒரு நாய்க்கு போடு, இங்கிருந்து ஓடி போய் என்ன பண்ணும், அதை சாப்பிடும். இன்னைக்கு பெரும் வயிறு அதுக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய தன்மையை இங்கே நாம பார்க்கிறோம். பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், பிலிப்பியன் சாப்டர் 3:2ல, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எல்லாம் வீட்டு முன்பா போர்டு போட்டுப்பாங்க, be aware of dog. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்தக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். இது பைபிள் வசனம். இன்னைக்கு பாருங்க, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருந்தா நாயை போல குணம் படைச்ச மனிதர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. நாய்க்கு முன்ன பன்னிக்கு முன்ன முத்த போடாத ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இது அநேக காரியம் நான் அதிகமா சொல்றேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், 2 Peter chapter 2:22, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இதுதான் மனுஷனுடைய தன்மை. நான் பன்னியை என்னதான் குளிப்பாட்டி சோபா மேல படக்க வச்சு கட்டில் மேல படுத்து இங்கே இரு சேத்துக்கு போகாதனா அது திரும்ப அங்கதான் ஓடுமா, அதான் வசனம் இங்க சொல்லுது. கழுவப்பட்டு பன்றி திரும்பவும் அது சேற்றில போய் புரள செய்கிறது, நாய் கக்கினதை தின்ன செய்கிறது. மனுஷனுடைய சுவாபம் கூட விதமாய் தான் இருக்கிறது.
என்னதான் புத்திமதிகள் அறிவுரைகள் சொன்னாலும் கேளாதவர்களாய் கடின பிடரி உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்ப பாருங்க, யூதாவின் புஸ்தகத்துல 1:10 ஜூடு சாப்டர் ஒரே அதிகாரம் தான். ஜூட் 10 நம்ம பார்க்கும்போது, இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். யார் இவங்க அப்படின்னா, தெரியாதவர்களுக்கு தெரியாதவங்கள ஒன்னும் தெரியாதவங்களை கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் வாயை திறந்தா திட்டினே இருப்பாங்க. சுவாபம் அது, நாயுடைய சுவாபம். ஒரு நாய் கொலிச்சுச்சுன்னா எல்லா நாயும் கொலிக்கும். எது கொலிக்குதுன்னு தெரியாது, ஏன் கொலிக்குது எதுக்கு யாரும் தெரியாது. ஒரு நாய் ஊழ விட்டுச்சானா அது எல்லா நாயும் கத்தி நிற்கும். ஆமா, இன்றைக்கு அவ்விதமாக தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிக தெளிவா இருக்கிறார். இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல்ல 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரகாராதனைக்காரனும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இப்ப நாய்களும் அப்படின்னு நீங்க சொன்னா உண்மையான நாய் அல்ல, நாயை போல சுவாபம் உள்ளவர்கள், கக்கினதை தின்பவர்கள், காரணமில்லாமல் குலைக்கிறவர்கள், காரணமில்லாமல் நீதிமானை பகைக்கிறவர்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலை பாதகர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் அவங்க புறம்பே இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, இவர்கள் பேராசை உள்ளவர்களாயும் சத்தியத்தை நீதி எதிர்க்கிறவர்களாயும் தேவ பிள்ளைகள் என்கிற அந்த அவர்களை பரிசுத்தவான்களை அந்த வேல்யூ தெரியாதபடி பன்றியை போல அவர்கள் மறுபடியும் சேத்துல புரண்டுகிறவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏசு அதனால தான் சொன்னார், கிரேட் கமிஷன் கொடுக்கும்போது மேத்யூ 28ல 19 and 20ல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உபதேசம் பண்ணணும். நம்ம we cannot judge others. யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிரேட் கமிஷனை நம்ம செய்ய வேண்டும். காரணம், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததே மத்திய 24ஆம் அதிகாரம் 46-47 மேத்யூ சாப்டர் 24 verse 46 and 47ல எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தொழிந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதா இருக்கிறது. இதுதான் நமக்கு கொடுத்த கட்டளை, பிரமாணம். இதை நம்ம செய்யணுமே தவிர நம்ம உட்கார்ந்து அவன் நல்லா இல்லை, அவன் சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பேசும் பொழுது we are spoiling our spiritual life. நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துக் கொள்ளுகிறோம். அதனால தான் நீதிமொழிகளை சொல்லிச்சேன், நீதி துன்மார்க்கனை போய் கடிஞ்சு கொள்ளாத, நீ தான் கரப்பட்டுருவ. நம்ம சுவிசேஷத்தை சொல்லுவோம், உபதேசத்தை சொல்லுவோம், அவன் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வருவான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த வசனத்துக்குரிய விளக்கங்கள் பூரணமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நாம் தியானித்தது ஒன்னே ஒன்று, do not judge others. மற்றவர்களை நியாயம் தீர்க்காதீர்கள். முதல் உங்க கண்ணில் உள்ள மரக்கட்டையை, அதாவது அங்க சொல்லப்பட்டிருக்கு மரக்கட்டையை எடுங்கள், அதுக்கப்புறமா மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை பாருங்கள். அப்படின்னா சின்னதாக அவங்க கிட்ட இருக்கும், அதை குற்றப்படுத்தாதீங்க. உங்க கையில் பெருசா இருக்கும், அதை நீங்க அர்ப்பணித்து நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க என்பதாக தான் இயேசு இந்த இடத்துல சில காரியங்கள் நமக்கு விவரமாய் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே நாம் சொல்ல வேண்டுமானால் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதுவும் வசனத்தின் ஆதாரத்தில் தான் பகிர்ந்து கொண்டார்கள். தனித்து இருக்கும் போது அவங்ககிட்ட பேசணும். கூட்டத்தின் நடுவில் அவங்கள வச்சு நம்ம அவமானப்படுத்துறது கஷ்டம். ஒரு வேலை அப்படி செஞ்சு கொண்டு இருப்போம் அப்படின்னா நம்ம இன்னிலிருந்து நம்மளை மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொண்டு அவங்க ஏதாவது தவறு செய்வாங்கன்னா தனித்து கூப்பிட்டு அவங்களோட கூட பேசி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அப்படிதான் நம்ம அவங்கள உணர்த்தணும். தவிர எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்களை அவமானப்படுத்தக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதே போல உங்களுக்கு செய்யப்படும் என்பதை
நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் வசனங்களை தியானிக்க தியானிக்க நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் இன்னும் ஏராளமாய் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் தொடர்ந்து இந்த பகுதிகளில் நாம் முன்னேறி கடந்து போக போகிறோம். நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து இப்போ விடை பெற போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியில நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.